உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இளைஞர்களுக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. ஆட்சிகள் மாறினாலும் சிங்கக்கொடி ஆதிக்கத்தை புலனாய்வு கட்டமைப்புகள் தவறுவதில்லை. வெளியான புகைப்படம். பிரித்தானியாவில் போராட்டத்தில் குதித்த தமிழ் இளைஞர்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள $36 பில்லியன் மீட்பதில் இலங்கை தீவிரம். உணவு பற்றாக்குறையால் பாதியில் நிறுத்தப்பட்ட திருமணம். உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் விகிதம் அதிகரிப்பு. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த 3 நபர்களும் இந்த வாரம் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும், வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 11 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இவை தொடர்பாக 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூடுகளில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டதாகவும் 7 பேர் இறந்ததாகவும், மீதமுள்ள 6 துப்பாக்கிச் சூடுகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்ததாகவும், துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சிகள் மாறினாலும் சிங்கக்கொடி ஆதிக்கத்தை பேண இலங்கை புலனாய்வு கட்டமைப்புகள் தவறுவதில்லை. இந்த முறையும் அருண் சித்தார்த் தனது அணியோடு சிங்கக்கொடி பேரணி ஒன்றை யாழில் நடாத்தியுள்ளார். நான் எப்பொழுதும் தேசியவாத கருத்துக்களையே கொண்டிருந்தேன். ஒரு இலங்கையனாக இந்த நாட்டிற்கு நான் எப்போதும் கடன்பட்டிருக்கிறேன். நான் தமிழனாக இருக்கலாம், இன்னொருவர் முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது சிங்களவராக இருக்கலாம். இது எனது நாடு. இந்த நாடுதான் எனக்கு கல்வியை கொடுத்தது. இந்த நாடுதான் எனக்கு அனைத்தையும் கொடுத்தது. அதனால் இந்த நாட்டிற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று விளக்கம் அளித்துள்ள அருண் சித்தார்த்துடன் ராணுவ புலனாய்வு முகவர்கள் பங்கெடுத்த பேரணி யாழ் நகரில் நடந்தேறியுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக அந்நாட்டில் வசிக்கும் தமிழ் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் இளமை எமது நாடு, தமிழ் இளம் ஒன்றே ஒரே தீர்வு மற்றும் தமிழர் உரிமைகளை உறுதி செய் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் உள்ள $36 பில்லியன் மீட்பதில் இலங்கை தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையை பொறுத்தவரை தற்போது ஏதோ ஒரு வகையில் பொருளாதார உதவி தேவைப்படும் நாடாகவே உள்ளது. இலங்கையில் தற்போது காணப்படும் பொருளாதார தட்டுப்பாடு காரணமாக அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்வினைகள் மேலெழும்பும் என்ற நிலை காணப்படுகிறது. அண்மையில் அமெரிக்காவின் USAID நிதியை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியதும் இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும். தொடர்ச்சியாகவே இலங்கையின் புறச்சூழல் சாதகமானதாக இல்லை என்றும் அவர் கூறினார். அத்தோடு அண்மையில் சுவிஸ் தூதுவரோடு கருப்பு பணத்தை எவ்வாறு நாட்டிற்கு கொண்டு வருவது என்று கலந்துரையாடி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் $36 பில்லியன் சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை மீட்பதில் இலங்கை அரசு தீவிரமாகியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உணவு பற்றாக்குறை காரணமாக திருமணம் ஒன்று பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மணமகனின் உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு உணவு போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டி மணமகனின் குடும்பத்தினர் திருமணத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் மணமகன் தரப்பு திருமணத்தை தொடர மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் விளைவாக மணமகளின் குடும்பத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளனர். குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி திருமணத்தை தொடர மணமகன் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஊடகங்கள் கூறுகின்றது. இருப்பினும் இறுதியில் மணமகன் தரப்பு திருமணத்தை நடத்த ஒப்புக்கொண்டதால் மற்ற திருமண சடங்குகள் காவல் நிலையத்திற்குள் செய்யப்பட்டு திருமணம் நடத்தப்பட்டுள்ளது. உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் விகிதம் அதிகரித்து வருவதாக ஒரு புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள லான்செட் சுவாச மருத்துவ இதழ் நடத்திய ஆய்வில் புகைப்பிடிக்காதவர்களிடையே அடினோகார்சினோமோ எனப்படும் ஒரு வகை நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது என்பது தெரியவந்துள்ளது.
அந்த புற்றுநோய் நிலையில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 53%இலிருந்து 70% அதிகரித்துள்ளது. இந்த நோய் பெண்கள் மற்றும் ஆசிய மக்களிடையே அதிகமாக காணப்படுவதாகவும் வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இளைஞர்களுக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. ஆட்சிகள் மாறினாலும் சிங்கக்கொடி ஆதிக்கத்தை புலனாய்வு கட்டமைப்புகள் தவறுவதில்லை. வெளியான புகைப்படம். பிரித்தானியாவில் போராட்டத்தில் குதித்த தமிழ் இளைஞர்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள $36 பில்லியன் மீட்பதில் இலங்கை தீவிரம். உணவு பற்றாக்குறையால் பாதியில் நிறுத்தப்பட்ட திருமணம். உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் விகிதம் அதிகரிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.